Loading up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's 12 சீஸ்ல இருந்து 20 சீஸ் வரைக்கும் ப்ரோ. மாருதி 800 ஸ்விஃப்ட், சாண்ட்ரோ, பின்ன BMW, ஜாக்வார், ஒரிஜினலோட யூஸ்டே தான் ப்ரோ. எல்லாமே அதே ரேட். மேக்ஸிமம் 500 ரூபாய்க்கு ஒரு குவாலிட்டிக்கு ஒரு ரேட் வரும் ப்ரோ. இது எத்தனை கிலோமீட்டர் ஓட்டலாம்? இது உங்களுக்கு 7000 கிலோமீட்டர் பக்கம் 7000 கிலோமீட்டர் ஓட்டலாம். அதாவது ரொம்ப ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா எடுத்துட்டு போலாம். தாராளமா எடுத்துட்டு போலாம். யூவி, சுமோ, ஸ்கார்பியோ அந்த மாதிரி டைப்லாம் இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் SUV டைப். இதெல்லாம் SUV ப்ரோ. இதெல்லாம் XUV டைப். இதோட பட்ஜெட் பார்த்தா 1500 ஸ்டார்டிங் ப்ரோ. இது 1500 ஸ்டார்டிங் ப்ரோ இந்த பட்ஜெட்ல. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. பிசினஸ் எல்லாம் பரவாயில்லைங்களா ப்ரோ? பரவாயில்லைங்க ப்ரோ. ப்ரோ, நம்மளோட ஷாப் நேம் ப்ரோ நம்ம எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லி வியூவர்ஸ்க்கு சொல்லிடுறீங்களா? ப்ரோ நம்ம ஷாப் நேம் வந்து JF ஸ்டேர்ஸ் ப்ரோ. நம்ம உக்கடம் பழைய மார்க்கெட்ல அமைஞ்சிருக்கு ப்ரோ. ஸ்டால் நம்பரோட 223 ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. இப்போ நம்ம என்னென்ன பட்ஜெட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா டயர்ஸ்லாம் இருக்குங்க ப்ரோ. 500 பட்ஜெட்ல இருந்து டயர் இருக்கும் ப்ரோ. டயர் இருக்கு. ஓகேங்க ப்ரோ. யூஸ்ட் ஏதா ப்ரோ இருக்கு சார். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ட்னா எவ்வளவு இயர்ஸ் எல்லாம் இருக்குங்க? இயர்ஸ்னா பார்த்தா நமக்கு எல்லாம் இந்த மாதிரி லேட்டஸ்ட் அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு. ஓகேங்க ப்ரோ. இப்போ நம்ம என்னென்ன அவைலபிள் இருக்குங்க? எல்லா வெஹிக்கிளுக்கும் அவைலபிள் இருக்குங்களா எப்படிங்க? எல்லா இதுக்கும் அவைலபிள் இருக்கு ப்ரோ. ஒன்லி கார் டயர்ஸ்க்கு மட்டும் அவைலபிள். கார் டயர்ஸ் அந்த மாதிரி அவைலபிள். ஓகேங்க ப்ரோ. இப்போ நம்ம என்னென்ன டயர்ஸ் இருக்குன்னு பாத்துடலாங்களா? பாத்துடலாம். இது வந்து மாருதி டயர் ப்ரோ. இத பாத்துக்கோங்க. இது ஒரு 5000-6000 கிலோமீட்டர் பக்கம் ஓடும். டயர் ரேட் பார்த்தா 500 வரும் ப்ரோ. இது இப்போ மாருதினா என்னென்ன வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாம் போடலாங்க? இது மாருதி எல்லா இதுக்கு போடலாம் ப்ரோ. எல்லா வண்டிஸ்க்குமே போடலாம். 800 ஆல்டோ எல்லாத்துக்கும் போட்டுடலாம் ப்ரோ. ஆல்டோக்கெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இது எத்தனை 1000 கிலோமீட்டர் ஓடுங்க? ப்ரோ இது 6000 கிலோமீட்டர் பக்கம் ஓடும் ப்ரோ. 6000 கிலோமீட்டர் ஓடும் ப்ரோ. இது என்ன பிரைஸ் வருதுங்க ப்ரோ? ப்ரோ இது 500 ல இருந்து ஸ்டார்டிங் ப்ரோ. 500 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ப்ரோ. அப்பனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய்க்குள்ள 4 டயர் மாத்திக்கலாம் இல்லீங்களா? மாத்திக்கலாம் ப்ரோ. 2000. ஓகே. இப்போ நம்ம நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உடைஞ்ச டயர் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டயர் நம்மள்ட்ட அந்த மாதிரி டயர் இருக்கு இல்ல ப்ரோ. அதான் பாருங்க ஒண்ணுமே இருக்காது ப்ரோ. டயர்ல பாத்தீங்கன்னா நல்லா க்ளீனா இருக்கும். இப்போ இந்த இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரு நல்ல கண்டிஷன். அந்த குடுக்குற காசுக்கு வருது இருக்கு. ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 10000 15 கிலோமீட்டர் ஓடும் ப்ரோ. இது வந்து 13 சைஸ் ப்ரோ. இது வந்து ஆல்டோ, ஈகோ எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் ப்ரோ. இந்த சைஸ் வந்து சைஸ் 13 ப்ரோ. 500 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ப்ரோ. 500 ரூபாய் பட்ஜெட்ல இருந்து 500 ஸ்டார்டிங் இருக்கு ப்ரோ. இதுல மேக்ஸிமம் 500 ரூபாயில இருந்து 500 ரூபாய்க்கு ஒரு குவாலிட்டிக்கு ஒரு ரேட் வரும் ப்ரோ. இது எத்தனை கிலோமீட்டர் ஓட்டலாம்? இது உங்களுக்கு 7000 கிலோமீட்டர் பக்கம் 7000 கிலோமீட்டர் ஓட்டலாம். அதாவது ரொம்ப ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா எடுத்துட்டு போலாம் இல்லீங்களா? தாராளமா எடுத்துட்டு போலாம் ப்ரோ. நம்ம கால் டாக்ஸி டிரைவர் நம்ம டயர் எல்லாம் மாத்த முடியலனா வந்து எடுத்துக்கலாம் இல்லீங்களா? ஒரு 500 ரூபாய் இல்லீங்களா? இது சிங்கிள் டயர். இது என்னென்ன வண்டி கோடுன்னு சொல்லிருந்தீங்க? இது வந்து ஈகோ கோடும் ப்ரோ. பின்ன ஆல்டோ எல்லா வண்டிக்கு போட்டுக்கலாம் ப்ரோ. சைஸ் வந்து பிரிட்ஜ்ஸ்டோன் இல்லீங்களா? இது பிரிட்ஜ்ஸ்டோன் கம்பெனி 14 சைஸ் ப்ரோ. இது வந்து ஸ்விஃப்ட்க்கு போடலாம், i20க்கு போடலாம், ஓகே, போலோக்கு போடலாம். அந்த மாதிரி போடலாம் ப்ரோ. இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 900 ல இருந்து ஸ்டார்டிங் ப்ரோ. 900 ரூபாயில இருந்து சிங்கிள் டயர் இல்லீங்களா? சிங்கிள் டயர் 900 ல இருந்து ஸ்டார்டிங் ப்ரோ. இது என்னென்ன காஸ்ட்ல போடலாங்க? இதுக்கு போலோக்கு போடலாம். அதாவது பிரிட்ஜ்ஸ்டோன் கம்பெனி ப்ரோ. மேக்ஸிமம் பிராண்டட் தான் யூஸ்டு டயர் இல்லீங்களா? பிராண்டட் தான் ப்ரோ யூஸ் கம்பெனி. எல்லா பிராண்டும் இருக்கு ப்ரோ. நம்ம எல்லா பிராண்டும் இருக்கு. இப்போ இந்த பல்லெல்லாம் நல்லா இருக்கு இல்லீங்களா? 10000 நல்லா இருக்கு ப்ரோ. 10000 கிலோமீட்டர் மேல ஓட்டலாம் இதெல்லாம். இந்த பட்டன்லாம் இன்னோவா டயர் ப்ரோ. இது வந்து இன்னோவா தவைராக் போடலாம் ப்ரோ. இது வந்து 15 சைஸ் ப்ரோ. ஓகே. இது வந்து பட்டன் இருக்கு ப்ரோ. ஆஃப் கண்டிஷன் பக்கம் பட்டன் இருக்கு ப்ரோ. ஓகே. இது பிரிட்ஜ்ஸ்டோன் கம்பெனி ப்ரோ. இது பிரிட்ஜ்ஸ்டோன் கம்பெனி. இது ஓட்டலாம் 10000-15000 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டலாம் ப்ரோ. இப்போ சவுண்ட் சீட் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாங்களா? போட்டுக்கலாம் ப்ரோ. இது இப்போ சவுண்ட் சீட் என்னென்ன வண்டிக்கு போடலாம்? மேக்ஸிமம் இனோவா, தவேரா அந்த மாதிரி போலோ அலைவில்ல போட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம் ப்ரோ இந்த டயர். ஓகேங்க. இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுங்க ப்ரோ? இது உங்களுக்கு வந்து 10000-12000 கிலோமீட்டர் பக்கம் ஓடும் ப்ரோ இந்த டயர். ப்ரோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு போறோம், ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்லாம் இருந்துச்சு என்ன பண்ணலாம்? அது நீங்க வண்டி இங்க கொண்டு வந்தீங்க ப்ரோ. மாட்டி ஏதோ ஒரு பஞ்சர் இருந்தா நம்மளே போட்டு தந்துடலாம். இல்ல ஃபால்ட்டா இருந்தா அப்பவே வந்து டயர் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ரீப்ளேஸ்மென்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே. இப்போ ஃபிட்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டிங் சார்ஜ் இருக்குங்களா? ஃபிட்டிங் வந்து சார்ஜ் இருக்கும் ப்ரோ. ஒரு வீலுக்கு ஒரு 100 ரூபா அந்த மாதிரி வரும் ப்ரோ. இந்த அலை வீல் பெரிய வண்டிக்குலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீலுக்கு வந்து 200 ரூபா 250 ரூபா பக்கம் ஒரு வீலுக்கு வரும் ப்ரோ. பெரிய வண்டியில 20 சிசி 18 சிசி கார் பொறுத்து இல்லீங்களா? கார் பொறுத்து ஃபிட்டிங் வரும் ப்ரோ. ஆட்டோக்கு பார்த்தா பழைய டயர்ல அந்த மாதிரி இருக்கும். பழைய டயர் வந்து 500 ரூபா ஸ்டார்டிங் ப்ரோ. இது வந்து ரீபில்ட் உங்களுக்கு வந்து 600 ரூபா ஸ்டார்டிங் ப்ரோ. இந்த டயர் வந்து இது வந்து பஜாஜ் ஆட்டோ ப்ரோ. ஓகே. இப்போ ரீபில்ட் டயர்னா எப்படி சொல்றீங்க? ஆக்சுவலா வந்து ரீபில்ட் டயர்னா ஒரு இந்த மாதிரி லோடிங் வண்டிக்கு அந்த மாதிரி இது போட்டுக்கலாம் ப்ரோ. இது ஓகே. மேக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க டயர்ல வந்து இது ஆல்ரெடி இருக்க டயர்ல மோல்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ரீபில்ட் இல்லீங்களா? ஆமா ப்ரோ. இப்போ இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுங்க? ஆக்சுவலா இது வந்து 10000 கிலோமீட்டர் பக்கம் ஓடும் ப்ரோ. ஓகே. இப்போ ரீபில்ட் டயருக்கும் இப்போ ஒரிஜினல் டயருக்கும் என்ன வித்தியாசம்? ரீபில்ட் டயருக்கு ஒரிஜினல் டயருக்குனா ஒரிஜினல் டயர் வந்து பார்த்தா ஒரு 20000 கிலோமீட்டர் ஓட்டலாம் ப்ரோ. ரீபில்ட் டயர்னா 10000 கிலோமீட்டர் ஓட்டலாம் ப்ரோ. ஓகே. இப்போ ஆட்டோல இது என்னென்ன ஆட்டோக்கு வந்து மாட்டலாம்? இது வந்து பஜாஜுக்கு மட்டும் மாட்டலாம். பஜாஜுக்கு மட்டும் மாத்திக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 வீலர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இது எவ்வளவு வருதுங்க ப்ரோ? இது வந்து உங்களுக்கு வந்து ரீபில்ட் 600 ஸ்டார்டிங் ப்ரோ. பழைய டயர்னா பழைய டயர் வந்து 400 ஸ்டார்ட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டயர் எடுக்கிறதுக்கு ரீபில்ட் டயர் எடுக்கலாம். ரீபில்ட் டயர் எடுக்கலாம் ப்ரோ. இப்போ செகண்ட் டயர் எவ்வளவு வருங்க? இது செகண்ட் டயர் வந்து 400 450 பட்ஜெட்ல வரும் ப்ரோ. இது வந்து
வந்து பாத்தீங்கன்னா 500 இது வந்து 500. ஓகே. இப்ப செகண்ட் டயர் எடுத்தோம்னா அதுக்கு இதுக்கு என்ன எவ்வளவு கிலோமீட்டர் டிஃபர் ஆகும்? அது செகண்ட் டயர் எடுத்தா ஒரு என்ன 5000-6000 கிலோமீட்டர் ஓட்டலாம் ப்ரோ. பழைய டயர் வந்து ரீபில்ட் போட்டா ஒரு 10,000-12,000 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டலாம் ப்ரோ. காஸ்ட்டும் பெருசா இதாகாது இல்லீங்களா? இது ஆகாது ப்ரோ. ஒரு 50 ரூபா 100 ரூபா மட்டும் ஜாஸ்தி வரும் அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ வந்து இந்த ரீபில்ட் டயர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆட்டோக்கு மட்டும் தான் இருக்கு, காருக்கு இருக்குங்களா? ஆட்டோக்கு மட்டும் தான் ப்ரோ இருக்கு, காருக்குலாம் நம்மள்ட்ட இல்ல ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்ஸ் ஆட்டோஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா எஸ்யூவி டைப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஆமா ப்ரோ. அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க? அவைலபிள் இருக்கு ப்ரோ. என்னென்ன வண்டிஸ்க்குலாம் இருக்குங்க ப்ரோ? டஸ்டர், எக்ஸ்யூவி, சுமோ, ஸ்கார்பியோ அந்த மாதிரி டயருக்குலாம் இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் எஸ்யூவி டைப் இல்ல? எக்ஸ்யூவி ப்ரோ. இதெல்லாம் எக்ஸ்யூவி டைப். இதோட பட்ஜெட் பார்த்தா 1500 ஸ்டார்டிங் ப்ரோ. இது 1500 ஸ்டார்டிங் ப்ரோ இந்த பட்ஜெட்ல. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுங்க இது? இதெல்லாம் உங்களுக்கு 15,000-18,000 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டலாம் ப்ரோ. ஓகே. வெறும் 1500. புதுசு எடுத்து எவ்வளவு ஆகும் ப்ரோ? ஆகும். இது புதுசு எடுத்தீங்கன்னா 7000 அந்த மாதிரி வரும் ப்ரோ. ஒரு டயர் 7000 வருங்களா? அந்த மாதிரி வரும் ப்ரோ. அதுக்கு இது போய்க்கலாம் இல்லீங்களா? ஆமா. ரொம்ப காஸ்ட் வைஸ் கம்மியா இருக்கும். ஆனா என்ன ஒரு அதுக்கு இதுக்கு பெரிய டிஃபரண்ட் இருக்காது இல்லீங்களா? டிஃபரண்ட்ல ஒன்னு இருக்கா ப்ரோ. இது என்ன டயர் சொன்னீங்க? எக்ஸ்யூவி மெச்சிலின் கம்பெனி ப்ரோ. இது வந்து ஓகே. இது வந்து லேட்டஸ்ட் இனோவா, எர்டிகாக்கு அந்த மாதிரி போடலாம் ப்ரோ. இது எர்டிகா இப்ப அதிகமா மூவிங் கூடிய வண்டி வந்து எர்டிகா இல்லீங்களா? எர்டிகா அந்த மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு புதுசு வருதுங்க? இது வந்து புதுசு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 மேல இருந்து வரும். 5000 மேல வரும் ப்ரோ புதுசு வந்து. இது எத்தனை கிலோமீட்டர் ஓட்டலாம் மேக்ஸிமம்? இது உங்களுக்கு ஓட்டலாம் ஒரு 10,000-15,000 கிலோமீட்டர் பக்கம் இதுல ஓட்டலாம் ப்ரோ. இது என்ன எவ்வளவு பிரைஸ் வருதுங்க? இது வந்து 1500. இது ஸ்டார்டிங் ப்ரோ. அது 1500 ஸ்டார்டிங் ப்ரோ. இதெல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இருக்க கண்டிஷன் அதுக்கு மேல பிரைஸ் வேரியஸ். அப்புறம் 4 இது வந்து மாத்தணும்னா எவ்வளவு ஆகுங்க ப்ரோ? 4 இது மாத்தணும்னா உங்களுக்கு வந்து அது டயர் தகுந்த மாதிரி 4 டயர் 8 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி மாத்தலாம் ப்ரோ. அப்படியே எடுக்கல ஏதோ டிஸ்கவுண்ட் இது பண்ணுவீங்களா? டிஸ்கவுண்ட்ல பண்ணுவோம் ப்ரோ. டிஸ்கவுண்ட்லாம் பண்ணிக்கலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து இது வந்து லோ ப்ரொஃபைல் டயர் ப்ரோ. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய அளவில் போடுற மாதிரி இருந்தா இந்த மாதிரி டயர்லாம் போட்டு லுக்கா தெரியும் ப்ரோ. லோ ப்ரொஃபைல் டயர் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா சைடு போடுவாங்க. கேரளா சைடு அந்த மாதிரி போடுவாங்க ப்ரோ அந்த மாதிரி டயர்லாம். ஓகே. வரும் ப்ரோ. இன்னும் அந்த மாதிரி லோ ப்ரொஃபைல் டயர் எல்லாமே போட்டுக்கலாம் ப்ரோ. இது என்ன பட்ஜெட்ல வருங்க ப்ரோ? இது வந்து 2000 மேல வரும் ப்ரோ. ஒரு டயர் இல்லீங்களா? 2000 மேல வரும் ப்ரோ. ஓகே. இது என்ன வண்டிக்கு போடலாம் சொல்லிருந்தீங்க? போற வண்டிக்குலாம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுக்கலாம் ப்ரோ. இனோவா அந்த மாதிரி அளவில் பெரிய வண்டிக்குலாம் தனியா தெரியும். இதெல்லாம் போட்டோம்னா வண்டி இது எல்லாமே அதுதானே தெரியும் ப்ரோ. இதெல்லாம் போட்டா உங்களுக்கு லுக்கா தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர் ஓடும் மேக்ஸிமம்? இது ஓடுனா 15,000 கிலோமீட்டர் பக்கம் ஓடும் ப்ரோ. இது எவ்வளவு யூஸ்டு ஆக்சுவலா வந்து டயருங்க? யூஸ்டு வந்து 1 யூஸ்டு அந்த மாதிரி தான் ப்ரோ டயர். 1 இயர் இல்லீங்களா? 1 இயர் அந்த மாதிரி தான். ஓகே. இது என்ன பிரைஸ் வருது? எல்லாமே சேம் பிரைஸ்? எல்லாம் சேம் பிரைஸ் தான் ப்ரோ. டயர் 2 ரூபா அந்த மாதிரி வரும் ப்ரோ. ஒரு குவாலிட்டிக்கு மாதிரி ஒரு ரேட் வரும் ப்ரோ. ப்ரோ இது என்ன ப்ரோ ஆக்சுவலா டயர் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பட்டன்ஸ்ல அதிகமா இருக்கு, கிரிப்ல அதிகமா இருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரி பைக்குக்குள்ள போடலாம் இது? ப்ரோ இது வந்து ரேஸ் டயர் ப்ரோ. இது வந்து பார்த்தா ஜிப்சி அந்த மாதிரி போட்டுக்கலாம் ப்ரோ. அம்பாசிடர் யூஸ்க்கு அது எல்லாமே போட்டுக்கலாம் ப்ரோ. இதெல்லாம் ட்ராக்குக்கு போறது இல்லீங்களா? ட்ராக்குக்கு போறது அந்த மாதிரி வண்டிக்கு போட்டுக்கலாம் ப்ரோ. இதெல்லாம் என்ன பிரைஸ் வருது ப்ரோ? இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா 2 டயர் மட்டும் பார்த்தா 2000 மேல வரும் ப்ரோ. 2000. புதுசுல எவ்வளவு வருங்க? புதுசுல வந்து உங்களுக்கு வந்து 6000-7000 பக்கம் வரும். 6000 வரும். இது டிசைன் எப்படி தானுங்களா? டிசைன் இப்படி தான் ப்ரோ. ஓகே. இது நம்ம கிட்ட எவ்வளவு வருதுங்க ப்ரோ? இது நம்மள்ட்ட பார்த்தா 2000 இதுக்கு ரீப்ளேஸ்மென்ட் இருக்குங்களா? ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தா கம்ப்ளைண்ட் இருந்தா வண்டி கொண்டு வந்தா ஃபிட் பண்ணிட்டு அதே ஒரு பஞ்சர் அந்த மாதிரி இருந்தா போட்டுக்கலாம் ப்ரோ. வேற கம்ப்ளைண்ட் இருந்தா ரீப்ளேஸ்மென்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம லோக்கல்ல இருக்கிறவங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கடையில வந்து வாங்கிடுவாங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியூர் கஸ்டமர் வந்து அந்த மாதிரி பார்சல் பண்ணி வர மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஏதாவது போயிட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தா போட்டோ அனுப்பிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இங்க நம்ம ரிட்டர்ன் பண்ணி விட்டுலாம். கம்ப்ளைண்ட் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி நம்ம இங்க இருந்து வேற டே ரிட்டர்ன் பண்ணி விட்டுலாம். இப்ப நம்ம வந்து போட்டோஸ் எல்லாம் பார்க்கணும்னா நீங்க அனுப்பிச்சு விட்டுருவீங்களா? அனுப்பிச்சு விட்டுருவோம் ப்ரோ. வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் அனுப்பிச்சு இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாமே போட்டு விட்டுருவீங்க? எல்லாத்தையும் போட்டு விட்டுருவோம் ப்ரோ. 2 இயர்ஸ் டயர் இல்லீங்களா? மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து காலேஜ் பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா புது டயர் வாங்கக்கூடிய சான்ஸ் வந்து கம்மி தான் இல்லீங்களா ப்ரோ? இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீயூஸ் டயர் இருக்குங்களா? ரீயூஸ் டயர்லாம் இருக்கும் ப்ரோ. எனக்கு பார்த்தா இந்த மாதிரி டிஸ்கவரி போட்டுக்கலாம். பழசுலாம் பழசு இருக்கு, ரீபில்ட்னா ரீபில்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன டயர் ப்ரோ? இது வந்து ரீபில்ட் டயர் ப்ரோ. ரீபில்ட் டயர். இப்போ யூஸ் டயர் வாங்க ரீபில்ட் டயர் வாங்க. யூஸ் டயர் ரீபில்ட் டயர் வாங்க. யூஸ் டயரா இருந்தா ஒரு 5 மாசம் ஒரு 6 மாசம் ஓட்டலாம் ப்ரோ. ரீபில்ட் டயர் இருந்தா 9-10 மாசம் ஓட்டலாம் ப்ரோ. 9-10 மாசம் ஓட்டிக்கலாம். இப்போ நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ்ல கம்மி தான். குவாலிட்டி வைஸ்ல கம்மியா தான். ஒரிஜினலுக்கு இது கம்பேர் பண்ண கூடாது ப்ரோ. ஒரிஜினல் வந்து வேற மாதிரி இது வேற ரேட் ப்ரோ. ஓகே. நம்ம காசுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பொருளும் இருக்கு இல்லீங்களா? இப்போ நம்ம என்னென்ன வண்டிஸ்க்குலாம் அவைலபிள் இருக்குங்க ப்ரோ? டிஸ்கவர் இருக்கு, பல்சருக்கு இருக்கு, யூனிகார்னுக்கு இருக்கு, டிஸ்கவர் இருக்குங்க, டிஸ்கவர் பேக் வீலு, ஸ்பெண்டருக்கு, எக்ஸலுக்கு அந்த மாதிரி நிறைய வண்டிக்கு இருக்கு ப்ரோ. ஓகே. பழைய டயர்னா பழைய டயரும் இருக்கு, ரீபில்ட்னா ரீபில்டும் இருக்கு, ஆக்டிவா டயர் இருக்கு, ஸ்கூட்டி வெப் டயர் இருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம ரீபில்டும் இருக்கு, பழசும் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நம்ம யூஸ்டுக்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ட் வரும் ப்ரோ? பைக் பொறுத்த வரைக்கும் பைக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஸ் ஓட்டலாம் ஒரு 8-9 மாசம் பக்கம் இது ஓட்டலாம் ப்ரோ. பிரைஸ் ப்ரோ? இது வந்து பிரைஸ் வந்து பார்த்தா 600 ஸ்டார்டிங் ப்ரோ. ரீபில்ட் வந்து 600 ஸ்டார்டிங் ப்ரோ. யூஸ் டயர் இருந்தா 400 ஸ்டார்டிங். 400. அப்ப ரீபில்டே போறது பெட்டர் இல்லீங்களா? போறது பெட்டர் தான். இப்போ என்ன டயர்ஸ் ப்ரோ அவைலபிளா இருக்கு நமக்கு? 12 சீஸ்ல
இருந்து 20 சீஸ் வரைக்கும் இருக்கு ப்ரோ. மாருதி 800 ஸ்விஃப்ட், சாண்ட்ரோ, பின்ன BMW, ஜாக்வார், எல்லாமே ஃபெராரி எல்லா வண்டிக்கும் இருக்கும் ப்ரோ. ஃபெராரி வரைக்கும் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம் ப்ரோ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து ஒரு சின்ன கஸ்டமர் ஆகட்டும் இல்ல வந்து பெரிய கஸ்டமர் வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டயர் இருக்கு. எல்லாத்துக்கும் டயர் இருக்கும் ப்ரோ. இப்போ புதுசு கம்பேர் பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்டு எவ்வளவு யூஸ்டு? இதுல வந்து ஒரு ஒன் யூஸ்டு அந்த மாதிரி தான் ப்ரோ. 1 இயர் 2 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து நம்ம குடோன் ப்ரோ. இங்கேயும் டயர்லாம் இருக்கு. நிறைய வச்சிருக்கீங்க போல. நிறைய வச்சிருக்கோம் ப்ரோ டயர்லாம். எல்லா காசுக்கும் அவைலபிள் இருக்கு இல்லீங்களா? செகண்ட்ஸ்ல வந்து வாங்குற மாதிரி நம்ம ஸ்டால் நம்பர்ல இருந்து பாத்துட்டு போலாம் ப்ரோ. டயர் இருக்கு ப்ரோ. 12 சைஸ்ல இருந்து 20 சைஸ் வரை டயர்ல இருக்கும் ப்ரோ. 20 சைஸ் பார்த்து அந்த மாதிரி மேல இருக்க டயர் BMW அந்த மாதிரி எல்லா டயருக்கும் போட்டுக்கலாம் ப்ரோ. BMW ஃபெராரி வரைக்கும் வச்சிருக்கீங்க ப்ரோ. ஓகே. அப்பனா வந்து புது டயர் வாங்க முடியாத பட்சத்துல செகண்ட் டயர் போவாங்க. செகண்ட் சைடுல வந்து நம்ம ஸ்டால்ல வந்து பாத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு விசிட் ஆச்சு பண்ணி பார்க்கலாம் இல்லீங்களா ப்ரோ? இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்களா எப்படிங்க? அதோட யூஸ் டயர் ஒரிஜினலோட யூஸ் டயர் ப்ரோ. எல்லாமே அதே டயர். ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து 1 இயர் 2 இயர்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கு இல்லீங்களா? எல்லாம் லேட்டஸ்ட் கம்பெனி அந்த மாதிரி தான் ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ரீபில்ட் டயர் வாங்குறோம். டயர் வாங்கினா ரொம்ப கம்ப்ளைண்ட் வருது. அது எதனால ப்ரோ? அது வந்து எப்படின்னா குவாலிட்டிக்கு அந்த மாதிரி ப்ரோ. லோ பட்ஜெட்ல வாங்கினா கம்ப்ளைண்ட் வரதான் செய்வோம். கொஞ்சம் ஹை பட்ஜெட் வாங்கினா கொஞ்சம் டயர் நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட். டயர் கொண்டு வந்து வண்டி ஃபிட்டிங் பண்ணும்போது டயர் தான் கம்ப்ளைண்டா இருந்தா நம்ம அப்பயே கையோட வந்து மாட்டோம். ஓகே. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் நம்மள்ட்ட அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியில தான் ப்ரோ. இப்போ என்னன்னா கொடுக்குற காசுக்கு ஓகே இல்லீங்களா? கொடுக்குற காசு கரெக்டா ஓகே. ரொம்ப நன்றி ப்ரோ. நம்ம இவ்வளவு நேரம் வந்து யூஸ் டயர் பத்தி பாத்தீங்கன்னா கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ வந்ததுக்கு எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்களோ அதே மாதிரி கஸ்டமர் வந்தாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுங்க. சரிங்களா? அப்படியே நம்ம சேனலுக்கும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி. ஓகே ப்ரோ. சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம கோயம்புத்தூர் கைக்கு சப்போர்ட்.